என்னன்னா ஏன் உனக்கு அரளி கொட்டை கிடைக்கலையா? இப்ப அத்தனை பேர் யோசிச்சாங்க. ஒருத்த விடாம தூக்கி தின்னுட்டியடா சண்டால பாரு. ஒரு கொச்சைகள் கிடைக்கல, இப்படி ஒருத்த விடாம தூக்கி தின்னுட்டிய. ஆமா, ஏன் பிறந்தா ஏன் பிறந்தா என்ன மடிந்தா என்ன மரணமாயி போனா என்ன சண்டாளா ஊராரெல்லாம் பேசுதாரு. அப்படி ஊராரெல்லாம் பேசும் போதோ பார்த்தான் வாசுதேவ பாலகன் என்ன செய்தான்? நாமல் இனிமேல் இருக்கவே கூடாது, எப்ப இறந்துடணும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆமா, அப்படி சமுத்திரத்திலே வாழும் நீ சக்கரமா சுழலவாரான். அவன் நல்ல மனிதன் ஜாவ போறான். கடலிலே வாழ்ந்து வந்தார்கள் கடல் அரசனும் கடல் ராணியும். கடல் ராணியும். ஏ அப்பா வாசுதேவா, என்னம்மா நீ வங்குளையாம் ஆள வேண்டாம். என்னத்துக்கு? எங்களுக்கு பிள்ளை இல்லை அப்பா, என்ன எல்லாரும் ஜாவ சொல்றாங்க. உன்னை வளர்ப்பு மகனா வளர்த்து வாரேன். ஆமா என்று வாசுதேவ பாலகனை தூக்கி வளர்த்தார்கள். வளர்த்தார்கள். பையனுக்கு 21 வயசு இளவட்ட பராயமானார். ஏப்பா லேசா அரும்பு மீசை எட்டி பாக்கு. அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு முழியப்பே உருட்டி பாக்கான். ஆமா, 21 வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கி வைக்கல, உடனே பேண்ட் போட்டுருவான். பேண்ட் போட்டுருவானா? என்ன பேண்ட் சூட்டு அத்தனையும் போட்டுருவான். அவனுக்கு திறமை இருக்க அவன் பேண்ட் போடலாம். நீ போய் பேண்ட் போட. 21 வயசாச்சு என்ன போட்டிருக்கான் பாரு. 21 வயசு ஆகுது வையே, கால் கட்ட போட்டுறணும். எப்பா காலை கட்டி போட்டுறோம். காலை கட்டி போடல, பக்கத்து வீட்டுல பாட்டியம்மா இருக்க மாட்டான். என்ன காலை கட்டி போட்டா குப்புற விழுந்துட மாட்டான். பக்கத்து வீட்டுல பாட்டி யார் இருக்க மாட்டா. எதுக்கு? அவனுக்கு முறை பொண்ணு பார்த்துக்கோ. எப்ப கிளவிய தூங்க விட மாட்டான். அவன் இல்லாத போல கதையெல்லாம் சொல்லுவா. கிளவிய தூங்க விட மாட்டான். ஏன்னா அவன் இல்லாம போல கதையெல்லாம் சொல்லுவா. ஏல ஏ பேமான உனக்கு வயசு 21 ஆச்சு. உங்க அப்பா தர சொல்லி ஒரு கால் கட்ட போட வேண்டியதானப்பா. ஏனே கல்யாணம் முடிக்கணும் தான் ஒரு பேச்செடுத்து பேசியிருக்கா. கடல் ராணியும் மாண்டு போனா. எப்ப அவளும் மாண்டுட்டாளா? வாசுதேவன் பார்த்தா. எப்ப என்ன? ஏ சண்டாளா, எப்ப கடலரசன் வையா? அதே பாலகா கிராதகா, என்ன சுவாமி நீ இருந்தனா என்னையும் கொன்றுவேன். ஆமா, நீ எங்கேயாவது போய்விடலா என்றா. ஆமோ, மறுபடியும் நாமல் இனிமேல் உயிரை வைத்து இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்று இருக்கவே கூடாது. சமுத்திரத்திலே வாளை ஊண்டி சக்கரமா சுழன்று உயிரை மாய்க்க வருகிறான் வாசுதேவன். ஆமோ, வருகிற வேளையிலே ஆகாயத்திலே இருந்த அசலீர் வார்க்கு ஒலிக்கிறது. எப்பா அடே வாசுதேவா, நீ மாலை யோகம் இல்லை அப்பா. ஆமா, உனக்கு மாலை ஓடும் யோகம். எப்பா மாலை போடுற யோகம்? சாகு யோகம் இல்லை, வாழு யோகம் இருக்கு. இருக்கப்போ கருவுருமாம் பட்டணத்திலே உங்கள் சொந்த தாய் மாமன் மகா ஆமா தேவகியானவள் உனக்கு 21 வயசு இளவட்ட மங்கையாகி இருக்கா மகனே என்றார். ஆமா, அப்பந்தான் பார்த்தார். என்ன செய்தா? எனக்கு கருகுருமாம் பட்டணமும் தெரியாது, என் தாய் மாமா மகள் தேவகியும் தெரியாது. ஆமா என்று சொன்னார். ஆமா, ஆகாயத்திலே இருந்து ஆகாயவாணி வந்தாள். ஆகாயவாணி அம்மாள் வந்து என்ன செய்தா? அவன சூறாவளி காத்து போலே சுழட்டி தூக்குதையா. ஆகாயனே சுழட்டி அங்க தூக்கி எல்லோ, ஏ தூக்கி எல்லோ கருகுருமம் பட்டணம் கொண்டு வாரா. ஐயா தூக்கி எல்லோ அப்படியே சுழட்டி தூக்கி கருகுருமாம் பட்டணத்திலே வந்து ஆமா கவசம் முன்னால கொண்டு வந்து விட்டார்கள். எப்பா கவசம் முன்னால கொண்டு வந்து விட்டது? கொண்டு வந்து விட்ட போது என்ன சுவாமி? கவசராஜன் பார்த்தார். என்ன செய்தா? யாரு என்று கேட்டார். யார்? எனக்கு உக்கரசேகர பட்டணம் உக்கர மகாராஜன் மன்னன் உமாபதி ஈண்டெடுத்த பெற்றெடுத்த பிள்ளைகள் அருந்தவ செல்வன்னா. என் பேர் வாசுதேவன். வாசுதேவன். ஏ மந்திரி, வேதியர் சொன்னபடி நம்ம சொந்த எங்க மாம மகனே வந்து விட்டார். நம்ம சொந்த மச்சனே வந்துட்டாங்க. நீங்க ஐயா வரையோசைய எப்படி அடிக்கணும்? முதல் போய் ஆமா அந்த காசி வேதியரானவரை அழைத்து வாங்க. அடாடாடா, உண்மையை சொன்ன உத்தமன் அல்லவா? அவர் இருப்பாரா? அவனை சும்மா கொண்டு வரக்கூடாது. எப்படி கொண்டு வரணும்? மேலதாள மாணிக்க மாலையே போட்டு அவர் அழைத்து வா என்றார். அவர் இருப்பாரா? அவர் இருப்பாரா என்று கேட்டார். சரிதான். இல்லை
இல்லை என்றாலும் ஒரு எலும்பு துண்டையாவது எடுத்து கொண்டு வா மகனே. எப்ப அதை வச்சு நாள் குறிப்போம், அதை வச்சு நாள் குறிக்க வேணும் என்று அம்மா மேலதாளம் முழக்கத்தோடு மந்திரிமார்கள் வருகிறார்கள். ஆமோ ஐயருக்கு மேல சத்தம் கேட்கும் போது உயிர் மேலோகம் போகுது. பார்த்துக்கோ, கொட்டு சத்தம் கேட்கும் போது ஆமா கொலைய விட்டு கூட்ட விட்டு போகுது. எப்பா ஒரே எழுப்பாளுக்கு அப்பந்தான் பார்த்தா செய்தா மந்திரிமார் ஒன்று கூடி ஆமோ ஐயா கொட்டு மேல தாளத்தோட தாள் கதவை தான் திறந்தா மாலையத்தம் போடுதாரே மேலோகம் போகுத. ஐயோ பார்த்தாரே வியாதியரும் ஐயா நாமளுமே பார்த்திருக்கோம். நாமளோட தேசத்தில காளியம்மன் கோவிலேல அதிகால பொழுதில ஒரு சிவம்பான பொங்கல் வைத்தோ செவ்வரளி மாலை போர்த்தி ஒரு செங்குடாய பலி கொடுப்பாங்க. ஆடா பிறந்ததாலே அரளி மாலை போல போட்டு வேண்டும். மானிடன பிறந்ததாலே மானிடனா பிறந்ததாலே அமிர்தம் மாலை போட்டு வெட்ட போறான். மானிடரா பிறந்ததாலே மாணிக்க மாலை போட்டு வெட்ட போறான். மானிடனா பிறந்ததினால் கமுச மாணிக்க மாலை போட்டு நம்மளை வெட்ட போறான் என்று. ஆமோ மந்திரி என்ன மாப்பிள்ள வந்துட்டாரா? மாப்பிள்ள வந்துட்டாரு போ. எப்ப அவனுக்கு உயிர் கூட்டுக்குள்ள எப்படி வருதுன்னு கேக்க கைலாசம் போன உயிர் பூரா கூட்டுல வந்து இப்பதான் சேருது. பார்த்துக்கோ ஐயா என்ன எருமை கத்துது. ஏன்னா அப்படி உயிர் கூட்டுக்குள்ள வந்து சேருது. அப்படியா? அவனுக்கு ஒரே ஆச்சரியம். தவிடு இருந்தா கொண்டாந்து தண்ணி போட்டு வைங்க. ஆமா கழனி தண்ணி இருக்கா வீட்டுல? 2 புளிச்சு வேற 2 கஞ்சி தண்ணி இருந்தா கொடுங்க ஐயா. சாப்பிடலானே ஆண்ட பெருமாளே 8 நாள் பட்டினி கொண்டாந்து கொடு. இன்னைக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டா தெளிச்சலா இருக்கு. அப்படியா? அம்மா பட்னியா தான் கிடந்தியா வயிற்ற கழுவி போட்டு பிறகு அப்படிலாம் கிடக்கப்படாது. வீட்டுல ஐயருக்கு உயிர் போன உயிர் வந்து கூட்டுல வந்து சேருதுப்பா. பிரம்மச்சாரி வரதும் பிரம்மச்சாரி நீ இருப்பல்லா நல்லா. ஆமா அதனால ஆமோ நான் போறேன் என் தேசத்துக்கு என்றார். சரிதான் மன்னா. ஓ ஏ ஐயா வேதியர என்ன மன்னன் உங்களை அழைக்க சொன்னார் என்றார். ஆமா அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். ஓ ஐயா ஓ நீர் உண்மையை சொன்ன உத்தமன். நீர்தான் உத்தமரு. மாப்பிள்ள வந்துட்டாருல்ல. ஆமா அப்ப நான் கிளம்பி போறேன். எங்க போறேரு? என் நாட்டுக்கு. போக வேண்டாம். இன்னைக்கு 8 நாள் ஆகுது. என் பொண்டாட்டி என்னைய உயிரோட வச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சிருவா. பாவி மவனே வச்சுக்கிட்டே தலையை மொட்டை அடிச்சிருவா. தாலிய கலட்டிருவா. பாத்துக்கோ தலையை மொட்டை அடிச்சிருவா. முக்குல இருந்துவா முக்காட போட்டுருவா. அதனால நான் போறேன் என் தேசத்துக்கு என்றார். ஆமா ஐயா ஆட்சிக்கு ஆள் அனுப்புதான் ஐயர் உயிரோட இருக்காருன்னு. ஆமா என் தங்கைக்கு இருந்து நாள் குறித்து விட்டு எப்பா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும்னு சொன்னார். அந்த உடனே கமுசராஜனானவன் ஐயர் உயிரோட இருக்காருன்னா ஆட்சிக்கு ஆளு அனுப்பினார். எப்ப ஆளு தூது விட்டார். அந்த வேளையில ஆமோ கமுசராஜனானவரோ நாள் குறித்தால் தங்கையாகப்பட்ட தேவகைக்கு கல்யாணம் என்று. ஆமா கல்யாணம் என்று நாளை எல்லாம் குறித்து 56 தேசத்துக்கு அறிக்கை ஓலை எழுதினார். அனுப்பினார். எப்படி எழுதினாங்க? எப்படி எழுதுறாரு? எப்படியா எழுதினார்? ராஜ 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 ஸ்ரீகணம் பொருந்திய. ராஜ ராஜ ஸ்ரீ மகா கணங்கள் பொருந்திய மகா கணம் பொருந்திய 56 தேசத்து அதிபதிகளுக்கு அறிக்கதிப்பது என்னவென்றால் கருகுருமா பட்டணத்திலே கமசராஜன் தங்கையாகப்பட்ட தேவகைக்கு கல்யாணம். ஆணையில வாரவங்க என்ன கொண்டு வரணும்? ஆணைக்கு உண்டான தீவனத்தை கொண்டு வந்துடணும். ஆனை என்ன சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? ஆனை என்னையா சாப்பிடும்? தென்னை ஓலை. என்ன சாப்பிடுதா? ஓலை மட்டை சாப்பிடும். பாத்துக்கோ. எப்பா சோற உருட்டி கொடுக்கணும்னே. குதிரையிலே வாரவர்கள் எப்பா கொள்ளு கொடுக்கணும். யாருக்குடா கொள்ளைக்கு போகுது? என்ன கொள்ள கொடுக்கணும்னே. ஓ கொள்ளு கொடுக்கணுமா? ஆமா அதான் சொல்லிருக்காங்க. கொளுத்தவனுக்கு கொள்ள கொடு, இளைச்சவனுக்கு எல்ல கொடுன்ற. என்ன கொள்ளுனா காணோம். காணத்தை கொடுக்க. குதிரைக்கு காணத்தை கொடு வேண்டார். ஆமா
ரதத்துல வாரவர்கள் ஏப்பா அவங்கள பஞ்சர் விட்டு ஆள் விடு ஏன 4 நாள் முன்னாடி வாரவங்களுக்கு புறா முக்கியமா உள்ள அறிவிப்பு என்னவென்றால் என்ன சுவாமி என் தங்கையாகப்பட்ட தேவகைக்கு கல்யாணத்துக்கு வாரவர்கள் அத்தனை பேர் பந்தி போசனம் முன்னாலே அங்க பட்டண பிரதேசம் பின்னாலே என்ன முன்னாலே ஐயா கல்யாண வீட்டுக்கு வாரவர்கள் கையில வெத்தலை பாக்குடன் வந்திடுங்கோ என்ன வாரவர்கள் பந்தி போசனங்கள் முன்னாலே ஆமா பட்டண போசனங்கள் முன்னாலே எப்பா பந்தி போதுறவங்களுக்கு பின்னாடிதான் பட்டண பரவேசம் தான் முன்னால கையில சாப்பாடு வெத்தலை பாக்கு ஆமா சுப்பி சுண்ணாம்போடு கல்யாண வீட்டுக்கு வந்துருங்க எப்பா அத்தனை பேர் வரணும் இங்க ஒண்ணு கிடையாது எல்லா பொருளையும் அறிக்கை ஓலைய கேட்டு வராம இருந்தீர்களே ஆனா என்ன செய்வார்கள் உங்களுடைய தோலை உரித்து கோட்டை வாசல்ல ஒரு கொட்டா கட்டி தொங்க அத்தனை வரையும் ஆக்னை செய்து விடுவேன் பயந்து அத்தனை பேர்களும் வந்தார்கள் ஆமா கருகுருமாம் பட்டணத்திலே பந்தல் எல்லாம் அலங்காரம் செய்தார்கள் அப்படி அலங்காரங்களை செய்து ஆமோ தேவகையானவளுக்கு ஆமா உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாதம் வரை தங்க நகைகள் எல்லாம் பூட்டி தேவகையானவளை அழகுடைய ஆமா காஞ்சிபுரம் பட்டு பாத்துக்கோ எப்ப சரியான நேரியல் காலத்துல பட்டு எடுக்க போனோம்னா எங்க போவாங்க எங்க போகணும் காஞ்சிபுரத்துக்கு போனோம் எப்பா இப்ப இங்க இருக்க சென்னை சில்க்ஸ் போனா போதும் விதவிதமா பட்டு இருக்கு நம்ம பரணிக்கு போகலாம் செல்வராணிக்கு போகலாம் வீட்டுல இருந்தே பட்ட பண்ணு செல்லுல இப்படி 2 தட்டு தட்டினா போதும் 3 நிமிஷத்துல இங்க வந்து நிக்க பாத்துக்கோ ஆர்டர் போட்டிருக்காங்க ஆர்டர் அப்ப கல்யாணம் வச்சாங்கன்னா அம்மா 4 குறிச்சு கொட்டாக்கால் பந்தக்கால் நட்டி அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னால காஞ்சிபுரத்துக்கு போய் பட்டு எடுத்துட்டு வருவாங்க எப்பா எடுத்துட்டு வருவார்கள் இப்ப எப்போ என்ன அதுக்கு முன்னாலே என்ன இத்தனாம் தேதி கல்யாணம் அம்மா இத்தனாம் தேதி தாலிக்கு பணம் கொடுக்காங்க தாலி எழுதி எல்லாம் வச்சிருக்கான் பாத்துக்கோ எப்ப 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் ஒரு வருஷத்துக்கு முன்னால செஞ்சு வச்சிருக்காங்க கட்டக்காரன் வேலுக்கு அவசரம் அவனை ஏறி நேரத்துல போக முடியாதுல்ல சுடு அதனால அம்மா செப்புக்குள் அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள் அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தினார்கள் பச்சை நிறத்தாடை பைங்கிலி பட்டுடுத்தி பவள சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டு கெட்டி கனகாமரம் சட்டை போட்டா உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதம் வரை தங்க நகைகளை எல்லாம் பூட்டி ஆமா எப்படி நகை பூட்டுகிறார் தெரியுமா அவ தலையில சட பிள்ளி சட நாகம் சட குச்சி ராக்கோடியா தாளாம்பூவா காதுக்கு கம்மல்களா கல்பதித்த ஜிமிக்கிகளா குருட்ட தட்டு செவிட்ட தட்டு கொண்டாப்பு தட்டுமிட்டா களத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா அலங்கார தாயத்துடன் அவ கக்கப்பெற மாலைகளா கையடியில காப்பு மிட்டா ரோப்பு மிட்டா கண்ணாடி வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கியே
புத்துவமா பூடிகளா அவ இழுத்து சங்கிலி ஆட்டினா அவ இஸ்கோலானி பொலி கொத்து சரப்பொலி ஆட்ட சந்தன காப்பே அவ இடுப்பில் ஒட்டியும் யாரு செய்த தட்டார் செய்த மதுர ரத்தின புதுக்கல் வேலை மாறாத சொல்லுகிறாது மதுர ரத்தின புதுக்கல் வேலை மாறாத சொல்லுகிறாது கண்ணாடி வளையல்கள் தான் அம்மா அவ்வளவு பெரிய ஜெகஜோதியா இருக்கு பார்த்தோம் எப்ப மேல இருந்து கீழ வர பூட்டிருக்கா மணவெடையிலே கொண்டு வைத்தார்கள் ஆமோ தார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து கொடுத்தார் சரிதான் அரணே அரணே என்ற அரண்மாங்கலியங்களை சூட்டி சூட்டி சிவனே சிவனே என்று சிவமாங்கலியங்களை எல்லாம் சூட்டினார்கள் ஆமோ சிவமாங்கலியங்களை எல்லாம் சூட்டிவிட்டு அம்மையா அப்படியே கமசராஜன் கைப்பிடித்து கொடுத்த அம்மி மிதித்தாங்கள் அருந்துயில் பார்த்தார்கள் அருந்துயில் பார்த்தார்கள் ஒரு புஷ்பரதத்தை உண்டு செய்து அம்மா பட்டண பிரதேசம் சுத்தி கொண்டு வருகிறார்கள் பார்த்துக்கோ எப்பா மாப்பிளையும் தங்கச்சி கூட்டிட்டு வர அப்படியே சுத்தி கொண்டு வரும்போது கம்சன் தங்கை தேவகியானவள் ஒரு அதிசய கனியை கண்டார் அது என்ன கனினே அதுதான் வருடம் 12 வருஷத்துக்கு ஒரு பூ பூத்து அம்மா ஒரு காய் காய்த்து ஒரு கனி ஆகும் பார்த்துக்கோ எப்பா பதியாப்பழம் அதுக்கு பேருதான் பசியாத பழம் அதுக்கு ஒரு முனிவர் விஸ்வாமித்ர முனிவரானவரோ தவம் இருந்தார் சரிதான் அப்படி முனிவரானவர் தவம் இருந்து வந்த போது ஆமோ 12 வருஷம் தவம் இருந்து தவத்தை கலைத்து விட்டு அம்மா குளித்து நீராடி விட்டு வருவதற்குள்ளாக ஏனே என்ன செய்தாங்க அதிசய கனியை கண்டார் எப்ப தங்கச்சி பாக்க தங்கைக்கு இல்லாத கனி இந்த தரணியிலே யாருக்கு இருக்கக்கூடாது என்று ஏன உறவாள உருகுனா எனக்கு அந்த பழம் வேணும் இந்த பழம் அந்த பழம் காலை நாளை கழிச்சு கேட்டனா பழத்திற்கும் உனக்கு ஒரு கொலை பழத்தை தந்துருவாங்க நீ வச்சு திங்கலாம் ஏன்னா அந்த பசியா பழம் வேணும் பசியாத பழம் தங்கைக்கு இல்லாத தரணியிலே யாருக்கு இருக்கக்கூடாது என்று உடவே கூடாது என்று உறவாளை உருகி பழத்தை மாங்கனியே அதிசய கனியே ஆமோ கமசராஜனானவன் 8 பங்கு வைத்து கொடுத்தார் 8 பங்கு வைத்து கொடுத்த அறந்தக்கூடிய வேளை விஸ்வாமித்ர முனிவரானவர் வந்தார் அடே கம்சா நான் தவம் இருந்த கனியடா அந்த அதிசய கனி இந்த கனியே உன் தங்கைக்கு நீ கொடுத்ததினால 8 பங்குக்கு 8 குழந்தை பிறக்கும் எப்படி பிறக்கும் தெரியுமா மாலை சுத்தி பிறப்பானேடோ ஏ பிறப்பானேடோ தாய் மாமன் தலைய அறுப்பானேடோ அவன் பிறப்பானேடோ அவனு கொடி சுத்தி வந்த பிறப்பானேடோ ஏ கம்சராஜா ஓம் கோத்திரத்தை அழிப்பானேடோ அடடே பிறப்பானேடோ அவனு திருவோணத்தில் பிறப்பானேடோ ஏ பிறப்பானேடோ ஒரு குலத்தை அழிப்பானேடோ அடடே பிறப்பானேடோ எங்க மாய கண்ண வந்து பிறப்பானேடோ ஏ பிறப்பானேடோ மாமன் தலைய அறுப்பானேடோ அடடே பிறப்பானேடோ
கோவால கண்ணன் பிறப்பான் உன்னுடைய கோத்திரத்தை கருவருப்பான் என்று சொன்னார். ஐயோ அவரோ மாண்டு போனார். ஆமா ஆத்தான் கமசன் என்ன ஏ பாவி சண்டாளா, ஏ சண்டாளா, இந்த தங்கையை நாமல் இனிமேல் உயிரோட வைத்திருக்க வேண்டுமா? ஆமா என்று உறவாளை உருகினான். ஆமோ உறவாளை எல்லாம் உருகிய ஆமையா தங்கச்சியை வெட்ட போறான். ஆமா பார்த்தான் மந்திரி. என்ன செய்தான்? ஓ இதனால் இதுவரைக்கும் அவ ஒரு உயிரா இருந்தா, ஓர் உயிரா இருந்தா. மனக்கோலத்தில் மாப்பிளையே பிணக்கோலம் வாங்க வேண்டாம் என்றான். ஆமா தங்கையும் தங்கை கணவனையும் சேர்த்து வைத்தாதான குழந்தை பிறக்கும். ஆமா இருவேரையும் பிரித்து வைக்க வேண்டும் என்று வேணுமென்றோ தங்கைக்கு ஒரு கல்லறையை அடைத்து அவளுக்கு ஒரு கல்லறை கட்டி அந்த வாசுதேவனை ஒரு கல்லறையிலே அடைத்தார்கள். ஆமா அதற்கு ஒரு வயதான 100 வயது சென்ற பாட்டி கிழவிய காவலுக்கு வைத்தான். ஒரு தாய் கிழவிய காவல் கிழவி மாற கொண்டாந்து காவலுக்கு வைக்காங்க. என்னதுக்குன்னு அதான் அப்பளே சொன்ன அவங்களுக்கு உறக்கம் வராது. ஆமா உடம்புல ரத்த பிஸ்ட் அவ்வளவா ஓடாது. பார்த்து எப்ப ரத்த பிஸ்ட் தான் குறைஞ்சு போகும். ஊனுன்னு ஊரதான் சுத்திட்டு வருவா. சாமம் போல கிழக்கும் மேக்க அலைவா. எப்ப அவளுக்கு உறக்க வராது. அவளுக்கு உறக்க வராது. பார்த்துக்கோ. ஆமா அப்பேற்பட்ட தாய் கிழவிய கொண்டு வந்து கமசன் காவலுக்கு வைத்தான். ஆமா தாய் கிழவி ஓ 41 நாள் வரைக்கும் உனக்கு காவல். சரிதா. உன் காவல் முடிந்த உடனே என் தங்கச்சி செத்துட்டாங்கிற செய்தியை வந்து என்கிட்ட வந்து சொல்ல வர. சொல்ல வேண்டும். சொல்ல வேணுமா? ஆமா என்னவா அதான் சொல்லிருக்காங்க. நல்ல உயிர் 41 நாள் பார்த்துக்கோ. ஆமா அண்ணன் தண்ணி இறங்காம கிடந்துனா நல்ல உயிர் 41 நாள் தான். 2 நாள் பசி இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் உயிரோட இருக்க முடியல சாப்பிடாம. அம்மா 41 நாள் இருந்துட்டோம்னா உயிரெல்லாம் கைலாசம் பேரும் பார்த்துக்கோ. சரிதா. அதனால ஆமோ தாய் கிழவியே காவலுக்கு வைத்தார்கள். ஆமையா காவலுக்கு வைத்த நாள் முதலாக ஆமா ஏனே கிழவிக்கு ஒரு கட்டு யாழ்ப்பாயணம் போயல. எப்பா யாழ்ப்பாணம் போய் கொழுந்து வெத்தலை கொட்ட பாக்கு சுப்பி சுண்ணாம்பு பார்த்துக்கோ. ஏன் வெத்தலை போடுறாங்க? உறக்க வராம இருக்கும்னு பார்த்துக்கோ. எப்ப அந்த வாய்க்குல போட்டு கவப்பானே என்னத்த வெத்தலை அப்ப வந்து உறக்க வராது. அந்த பாக்க திங்க முடியாது, கடிக்க முடியாத ஒரு உரல்ல போட்டுருவா. அப்படியா? கல்லு உரல். அதுல ஒரே இடி இடி இடிச்சு என்னத்துல ஏன்னா அந்த உரல்ல போட்டு அந்த பாக்கு அந்த சுண்ணாம்பு வெத்தலை எல்லாம் போட்டு மொத்தமா இடிச்சு மெல்லுவானே. அப்படியா? அம்மா அந்த உடனே கிழவிக்கு வந்து நாள் தெரியாது, கணக்கு தெரியாது. பார்த்துக்கோ. கட்டச்சாச்சி அப்படிதான் மெல்லுவா. ஒரு கல்ல 41 கல் பிறக்குனா. ஆமா ஒரு நாள் கழிந்த உடனே ஒரு அறையில ஒரு கல் எடுத்து போட்டா. எப்ப பொடுக்குன்னு போடுதா. 48 நாள் கழியதற்கு என்ன நாளே நாளுதான் இருக்கு. பார்த்துக்கோ. சரிதா. அந்த உடனே தேவகியானவள் ஆமோ ஆகாயவாணியை எண்ணி அழுது புலம்பினா. என்ன சுவாமி? ஆகாயவாணி அம்மா அம்மா போல பெண்ணல்லவோ கைபிடித்த தோசம் உண்ட உண்டோ அளவ முகம் பாக்களைய மாலையிட்ட தோசம் உண்ட உண்டோ அளவ முகம் பாக்களைய பெண்ணுக்கு மனம் இறங்கிய பிச்சை ஒன்று கொடுத்திடம்மா மனம் இறங்கிய மனம் இறங்கி அதுல வரம் கொடுத்திடம்மா அம்மா மனம் இறங்கி அப்படி ஆகாயவாணியாவோ அழுது புலம்பும் போதோ பார்த்தால ஆகாயவாணி 3.25 நாளிகைக்கு தேவகைக்கு தாய் கிழவிக்கும் ஆமா அந்த கிழவருக்கும் உறக்கத்தை கொடுத்தார். எப்பா 2 பேருக்கும் நித்ராதேவி ஏவல் செய்தார். நித்ராதேவியை ஏவல்களை செய்து ஆமா வாசுதேவன் கல்லறைக்கும் தேவகியாளுடைய கல்லறைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார்கள். ஆமா 3.25 நாளிகை தேவகியானவள் கல்லறைக்கிலே வந்தார். வந்தார். ஏ தேவகியே என்று அழைத்தார். ஆமா பதறி முடித்தா ஆஹா கனவா நினவா என்றார். ஆமா ஐயையோ கையும் ஓடல அவளுக்கு காலும்
படல. எப்ப அங்கம் பதறி ஆவிதனாகுதா அந்த உடனே ஆமோ முந்திய கிழிச்சா. எப்ப முந்திய கிழிக்கா இலையா போட்டா. அவளான பொண்டாட்டி என்னது முந்திய கிழிச்சு இலையா போட்டுருக்கா பாத்தியா? கடவுளை நினைத்தாவே முந்திய கிழித்து இலையாக போட்டா. பத்தாவுக்கு ஏத்த பத்தினினாவா? பத்தாவுக்கு ஏத்த பரிவரதை பார்த்த. ஓ பரிவரத எல்லாவளும் பத்தினிதான். ஆமா ஏன ஓ பத்தாவுக்கு ஏத்த பரிவரதையானவள் முந்திய கிழித்து தலைவாழை இலையை போட்டு கள்ள மண்ண அள்ளி வச்சா. கடவுளை நினைச்சா. எப்பா கடவுளை நினைச்சா? சாதம் கறி எல்லாம் ஆச்சு. ஓம் கிரீம் சாதம் கறி எல்லாம் ஆச்சு பார்த்துக்கோ. அம்மா குழம்பு சாம்பார் ரசம் வேணும் பார்த்துக்கோ. என்ன செய்யணும்? என்ன செய்தா கையனரிக்கால தங்க தேவையா கடவுளை நினைப்பாரோ. கரியாச்சு சோறாச்சு கரியாச்சு அந்த கறிக்கு சாம்பார் நெய்யாச்சு. அவருக்கு கறிக்கு சாம்பார் நெய்யாச்சு. உண்ணுங்கோ என்று உபசாரங்களை செய்தால் தேவகியானவள். தேவையான பெண்ணானவள். அப்படி உண்ணுங்கோ என்று உபசாரங்களை செய்து 3.25 நாள் கழிந்தது. தேவகியானவள் இடத்திலே தண்ணி கொண்டு வா என்று கேட்டார். எப்பா தண்ணி கொண்டு வா? பாதி சாதங்களை அப்படியே வைத்தார். ஆமா ஏன அடுத்த அறைக்கு சென்று தேவகியானவள் தண்ணீரை எடுத்து விட்டு வரங்காட்டி வாசுதேவனுடைய விலங்கெல்லாம் பூட்டி அவருடைய அரண்மனையிலே கொண்டு வச்சார். எப்பா அவரோட கல்லறைக்கு போனார். அப்படி வைத்த உடனே தண்ணிய கொண்டு வந்து பார்க்க கணவனை காணும். எப்பா ஏ பாவி தெய்வமே, ஏ சண்டாள தெய்வமே, இது கனவா நினவா எனக்கு தெரியலையே. மிச்ச வச்சிருந்த சாதத்தை அறிந்தினாள் தேவகியானவள். ஆமா அப்ப கணவன் வச்ச எச்சி சாதத்தை சாப்பிட்டிருக்கா. ஆமா இப்ப எவா சாப்பிடுதா? இப்ப தூக்கி கொண்டு குப்பையில தட்டுதா. ஒருத்தி சாப்பிட மாட்டா. ஏன கணவன் வைத்திருந்த எச்சி சாதத்தை சாப்பிட்டாலே. ஆனா ஆமா அவர்கிட்ட உள்ள அன்பு பாச நேசம் எல்லாம் அவளுக்கும் போய் சேரும். அவன் 10 நாள் ஊத்தப்பள்ளு தேய்க்காம இருப்பான். ஊத்தப்பள்ளு தேய்க்காம இருந்தாலும் பொறுத்துருவா. அவன் இதுக்கு போனாலும் நல்லா வளர மாட்டான். டெய்லி 7 பாட்டில் கோட்டரை அடிச்சுட்டு ஏ பேலுவ வாய் ஊத்த நாத்த நாருது. இப்ப ஒரு கட்டு பீடி அடிக்காமனே 2 கட்டு புயலை வைக்கான், 10 கட்டு சாராயத்தை குடிக்கான். இவன் எச்சி சோத்தையா திம்பா மாட்டான்ல. ஏட்டி சாப்பிடம்னு சொன்னா யார் சாப்பிட? நாய்க்கு கொண்டு போய் போடு. நாய் சீண்டாதும்பா. நாய்க்கு கொண்டு போய் வச்சா அந்த நாய் திங்க மாட்டேக்கா அவன் எச்சி சோத்த. அப்ப இவன் எவ்வளவு பெரிய தெருநாயா இருப்பான். எப்பேற்பட்ட ஊதாரி நாயா இருப்பான் பாத்துக்கோ. ஆமா ஏன அந்த வைத்திருந்த மிச்சம் வச்சிருந்த சாதத்தை தேவகியானால் அறிந்தினாள். ஆமா அறிந்தின மகிமையினால என்ன சுவாமி தேவகியா பெண்ணவளோமே அறிந்தின மகிமையால அன்று மாதம் குடிமறந்தாங்க. அன்று மாதம் தேவகி 6 மாதம் கர்ப்பமானாங்க. தேவகி அதுவே ஒளி கர்ப்பமானா. ஐயா நங்கையவா குடிமறந்தாங்க. 40 நாள் 40 நாள் கர்ப்பமா இருக்கா. உடம்பு தளன்னு இருக்கு பாத்து. பப்பாளி பழமா இருக்கா தேவகி. மாதம் தான் இருந்தா அப்படித்தானே இருப்பா. பப்பாளி பழம் தளதளப்பா இருக்கு. எப்படி இருப்பா? பழுத்த பழம் மஞ்ச சாரா இருக்கும், மஞ்ச தேரா இருக்கும் பாத்துக்கோ. எப்ப எலும்புச்சங்கலமா இருக்கா. உங்க ஊர் எல்லா பழம் பக்கம் ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். தேவகியானவள் எண்ணி பார்த்தா தாய் கிளம்பி. ஆமோ இன்னைக்கு 48 நாள் ஆகுது பாத்துக்கோ. ஆமா 48 நாள். பார்த்தா ஆமா ஏ மவா ஒரு மாதிரி படுத்திருக்கால. ஆமா கைய பிடிச்சு பார்த்தா என்ன ஏட்டி பிள்ளை நாடி பேசுது. ஆத்தாடி ஆத்தா. சில கிளவிய தாய்மார் அந்த காலத்துல பிள்ளை நாடி பார்த்து பிள்ளை என்ன இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவா பாத்து. கரெக்டா சொல்லுவானே. இப்போ ஆமா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. சரி மாசத்துல பெல் டெஸ்ட் எடுக்க 10,000 கேட்கா. சங்கடப்படாத. எவ்வளவு? 10,000 10,000 கேட்பாங்க பாத்துக்கோ. சரிதான்.
அப்ப நரம்பு நாடிய பிடிச்சு பார்த்து இது ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையான்னு பார்த்து சொல்லி எப்ப கிளவி கரெக்டா சொல்லுவா. ஆமா இப்ப யார் இருக்கா பேர்காலம் பாக்கிறதுக்கு என்ன ஏன ஒரு கொட்டைப்பாக்கு உங்களுக்கான வெத்தலை இருந்தா போதும் அந்த பிள்ளை பிறந்துரும் பாத்துக்கோ. சுடுதண்ணி போதும் விளக்கெண்ணெய் இருந்தாலும் போதும். ஆமா ஏன என்ன செய்தா என்ன இப்ப ஒரு பிள்ளை டெலிவரி ஆகுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது பாத்துக்கோ. ஏப்பா இப்ப காலம் எப்படி போகுது அம்மா காலமே கம்ப்யூட்டர்ல போகுது பாத்துக்கோ. சரிதான் அதான் கலியுகம் பிறந்துட்டான். ஆமா அந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்கு இப்ப கண்ணன் பிறக்க போற ஆமையா என்றோ ஆமோ கையை பிடித்து பார்த்தா ஆமா ஏ பாதவத்தி மவளை ஏன் நடந்தது என்ன விவரம் என்ன என் கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்திக்கிட்டு இருந்த நட்டி ஏ சண்டாளி ஏ பாதவத்தி என்ன நடந்தது என்ன விவரம் என்னன்னு கேட்டா ஆமா ஏ தாய் கிழவி ஓ நடந்த விவரம் இதுதான் அம்மா. ஆமா எங்க அண்ணன்ட போய் சொல்லிராத பாட்டி. ஊருக்கு போகும்போது பெத்து பெருகும் போது ஆமா உன்னை பிள்ளை எடுக்க கொண்டு போறேன்டா. ஆமோ என்ன பொண்ணுக்கு புறம் பேசுவனா எப்ப பொண்ணுக்கு போற பேசுனான்னு சொல்லுவா. பூரா புறம் பேசிட்டு தான் அலையுது. எத்தனை புரணி பேசுதோ எத்தனை புரணி பேசுதிய அண்ணா பாரு. ஏன் தாய்மாறுவளா ஓ புரணி பேசாதிய கண்ணை பாத்துக்கிட்டே இருக்கான் பாத்துக்கோங்க கதையை கேளுங்க. ஆமா அதனால ஆமோ ஓட்டம்மா ஓடி வாரா ஆமா ஏ கேளு கேளு கமுசராஜா கேளு கேளு கமுசராஜா இல்ல என் தங்கச்சி செத்துட்டாளா? ஏ பையவா எதுக்கு இவ்வளவு வேகமா வர? ஒரு சிம்மாசனத்தை எடுத்து போடுறா. ஆமா கொஞ்சம் தாவமா இருக்கு தண்ணி குடு என்றா. நீர்மோர் வேணுமா பாட்டி? தாகத்தெல்லாம் அடக்கி நான் கம்சராஜன். ஆமா தங்கச்சி இருக்காளா செத்துட்டாளா? ஏ அம்மா சொல்லுதே கேளு முதல்ல கேளுடா. அடட வடக்க வடநாடு வடநாடு தேசத்தில மயிலு என்ற ஒரு சாதி பருவாலம் வந்துதான் ஆண்மையிலோ மேல் வரக்கும் பெண்மையிலோ கிளனிக்கும் ஆண்மையில் மோகமதோ பூமியில ஒழுகிடோ ஒழுகின மோகமதை பெண்மையிலோ கொத்தி தின்னோ கொத்தி தின்ன 30 மயிலும் மூட்டை கோழி என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதானா குப்பையில கிளறும் மேடோ ரெக்கைக்குள்ள இடுக்கும் மேடோ இதுக்கு 21 நாளையில இட்டுடுண்ட கோழி மூட்டை பண்ணி என்ற ஒரு சாதி அழுக பருவகாலம் வந்துதானா சகதியில புரளும் மேடோ பிறண்டபட்ட மாதத்திலே ஒரு சொலகுட்டி போட்டிடோ எருமை என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதானா மக்களில சுரணமான பத்தமாகும் ஒரு சுவாக்கான கண்டு வாடும் மாதத்தில அடமள பட்டத்தில காத்தினுட வாசம் பாட்டோ காத்து தள பூக்கும் மேடோ சித்திர வைகாசி மாதத்திலே செனந்த பெருங்காத்தோ காத்தினுட வாசம் பாட்டே அப்பிளையும் கொப்பிளையோ அடடே அப்பிளையோ அத்தி பிளா காயாயோ அத்தி பிளாவலோ அடடே ஆத்து தாள புத்ததை தங்கச்சியா கர்ப்பமானாங்க அத்தி விழா காய்த்ததை போக அத்தி விழா தேவையா கர்ப்பமானாங்க உன்னோட தேவகியா கர்ப்பமானா என்ன தாய்கிழவி சொன்ன போது
கிளவிய ஏ பொருளா பொறுப்பா அவசரப்படாத. ஏன்டா அவசரப்படுத? அம்மா உன் தங்கச்சிக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் நான் அப்படியே தொப்புள் கொடி அறுக்காம குளிப்பாட்டாம ஐய உணராம மாவு கொடியும் வலிக்காம வாண்ட கொண்டு வந்து தார நீ என்ன செய்வியோ செஞ்சிருந்தா. அம்மா பழமொழிய சொல்லி கிளவி தலைய தப்பிச்சான் என்று கமுசராஜ மன்னனானவனோ ஆமோ ஏ கிளவி என்ன தங்கச்சிக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் உடனே கொண்டு வந்து தர வேணும் என்றா. அம்மையா 7 குழந்தை பிறந்தது. ஆமோ 10 மாதம் முட்டும் பெற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தா. ஆமா அப்படி பிறந்த வேளையில சுவாமி அப்படியே கமுசங்கிட்ட ஐய உணராமல் தொப்புள் கொடி மாவு கொடியை வறுக்காமல் வலிக்காமல் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். சரிதா. கொடுத்த குழந்தையே தலைய காலை பிடிச்சு அம்மா தலைய சுத்தி சரி தலை வாசல்ல சண்டால அடிச்சு கொண்டாம் பார்த்துக்கோ. அப்படி அடித்து கொண்ட வேளையில 7 பிள்ளையும் அப்படியே பிறந்தது. ஆமா 7 பிள்ளையும் 7 விதமாக அடித்து கொண்டான். சரிதா. அடித்து கொண்டு அம்மா 7 பிள்ளைகளுடைய உயிரானது ஆதி கைலாசம் முத்தி முழங்கி போய் நிற்கிறது. ஆமோ முத்தி முழங்கி நிற்கும் போது என்ன சுவாமி என்ன செய்கிறார்? என்ன செய்தான்? தேவா ரகசியங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆமையா தேவர்கள் மூவர்கள் மாதவர்கள் ஒன்று கூடி தேவ ரகசியம் பேசுகிறார்கள். அம்மா கருவுருவா பட்டணத்திலே கமுசனுடைய அட்டகாசத்தை அடக்க ஒடுக்க யார் பிறக்க வேண்டும்? எப்பா யார் பிறக்க வேண்டும்? நீ போய் பிறக்கியா? நீ போய் பிறக்கியா? வேண்டாம். ஓ நாரதர நீர் போய் பிறக்கிறாயா? யார் போய் பிறந்தாலும் கமுசன் வதையை முடிக்க முடியாது. அப்ப யாரு பிறக்கணும்? பார்த்தார் ஆண்டவன் பகவான். அம்மா என் மாயவன் கோகால கண்ணன் பிறந்தாத்தான் ஆமோ கமுசனுடைய வதையை முடிக்க முடியுமே என்று. ஆமோ ஓ மாயவா கோபால கண்ணா பாண்டுரங்கா பண்டரிநாதா நவநீதா நாராயண கண்ணா அம்மா நீங்கள் தான் போய் பிறக்க வேணும் என்றார். பிறக்கணும் என்றார். நான் போய் பிறப்பதா? அம்மா 8வது மைந்தனாக நீங்கள் தான் தேவகியால் திருவயத்திலே போய் பிறக்க வேண்டும். அவதாரம் செய்ய வேண்டும். அப்படி அவதாரங்களை செய்தீர்களையான ஆமோ கமுசன் வதையை நீங்கள் முடிக்க வேணும் என்றார். அம்மையா அப்படியே ஆகட்டும் என்று மாயக்கண்ணனான் அவர் சம்மதித்து சரி நான் ஒத்தையிலே போய் பிறந்தால் கமுசன் வதையை முடிக்க முடியாது. அப்ப யார் வரணும்? யார் வந்து பிறக்க வேண்டும்? ஆமோ நான் 8வது பாலகனாகவே போய் பிறந்தேனேயானா ஆமா என் தங்கையாகப்பட்டவள் ஆமா பார்வதா தேவி எப்ப அந்த ஆதிசக்தி எங்கே பிறக்க வேணும் தெரியுமா? எங்கு சுவாமி எங்கு பிறக்க வேண்டும்? எங்கே போய் பிறக்க வேணும் தெரியுமா? ஆயர்வாடி பட்டணத்தில் ஆயர்வாடி பட்டணத்தில் 1000 வீட்டு யாதவர்க்கும் 1000 வீட்டு யாதவர்க்கும் அதிபதியாண்டுவார் நாட்டாமை நந்த கோணாரே ஐயா நாட்டாமை நந்த கோணா ஐயா அவர் மனைவி அசோதையா நாட்டாமை நந்த கோணாரே அந்த எதுகுளம் பிறந்தவர் ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமன் அந்த கோணாரே அவர் மனைவி அசோதையா ஆயர்வாடி பட்டணத்தில் பட்டி நிறைந்திருக்கும் பால் மாடு ரொம்ப உண்டோ ஏரி நிறைந்திருக்கும் எரும மாடு ரொம்ப உண்டு வேலி நிறைந்திருக்கும் வெள்ளாடு ரொம்ப உண்டு இருந்து பால் கறக்க இருப்பு செருந்தங்கத்தாளே அனைத்து பால் கறக்க
அணைகயிரும் பொன்னாலே உட்கார்ந்து வாழ்கிறக்க முக்காளியும் தங்கத்தாலே நாயர்வாடி வட்டன யசோதையா திருவயத்தில் தல பிள்ளையாக தல நல்ல பிள்ளையாக தங்கை பார்வதியா பிறக்க வேணும் பார்வதியா அவளும் அங்கே போய் பிறந்தாளானா இங்கே போய் பிறப்பேனை மாயவரும் சொன்ன போதோ அப்படியே ஆட்டும் என்றோ அங்கே போய் என் தங்கை வந்து பிறந்தாள் ஆமா நான் இங்கே 8வது பாலகனாக நான் வந்து பிறப்பேன் ஆமோ யசோதையாளுடைய திருவலயத்தில ஆமையா என் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவியானவள் போய் பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும் அங்கே பிறந்து இங்கே மாத்தி போட்டார்களே ஆனால் நான் ஆயர்வாடி பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து ஆமா உங்கள் கம்சராஜனுடைய வதையை நான் முடித்து வருவேன் என்று மாயக்கண்ணன் சொன்னார் சொன்னார் அப்படியே ஆகட்டும் என்று ஆமா நிக்கிறன் செய்யும் பரிகாரம் புரட்டு ஆமையோ கண்ணன் வந்து பிறக்க போறா ஐயா பிறக்க போறாதே அந்த கம்சன் தலைய அறுக்க போறா போல பிறக்க போறாரே எங்க பச்சை மானும் பிறக்க போறா பிறக்க போறா அந்த பகவான் தும்போக்க போறா அடடே பிறக்க போறா ஐயா நாராயண கண்ணன் பிறக்க போறா போடுங்க அம்மா ஒரு குலவே ஒரு குலவே இந்த நாட்டு மக்களை தான் காக்க போடுங்க தாய ஒரு குலவே மாய கண்ணு பிறக்க போறா போடுங்க அம்மா ஒரு குலவே எங்க நவநீத கிருஷ்ணன் பிறக்க போறா ஐயா பிறக்க போறா ஐயா நாமளத்தான் காக்க போகே ஐயா பிறக்க போறா தேவகியா திருவயத்தில் அங்க 8வது பாலனாக போய் அவதாரோ செய்தாரே ஐயா தேவகைக்கும் ஒரு மாதம் கண்ணு ஒரு மாதம் அங்க அசோதைக்கும் ஒரு மாதம் ஐயா ஒரு மாதம் அசோதைக்கும் 2 மாதம் தேவகைக்கும் 2 மாதம் ஐயா தேவகைக்கும் 3 மாதம்
தேவைக்கு 5வது மாதத்திலே சூழ்காப்பு சூழ் வளையல் எல்லாம் அணிந்தார்கள். அணிந்தார்கள். அப்படி சூழ்காப்பு சூழ் வளையல் எல்லாம் அணிந்து வெல்ல முடியாத வெள்ளச்சேவு சடமுறியாத சடமுறுக்கெல்லாம் கொண்டு வந்து லட்டெல்லாம் கொடுத்து எல்லா பலகாரங்களையும் படைத்து சீமந்த சடங்குகளை முடித்தார். தேவகைக்கும் 6 மாதம் சோதைக்கும் 6 மாதம் சோதைக்கும் 7 மாதம் தேவகைக்கும் 7 மாதம் அசோதைக்கும் 8 மாதம் தேவகைக்கும் 8 மாதம் அசோதைக்கும் 9 மாதம் அசோதைக்கும் 9 மாதம் தேவகைக்கும் 10 மாதம் அசோதைக்கும் 10 மாதம் 10 மாதம் முட்டும் பெற்று ஐயா முட்டும் பெற்று அந்த பைங்கிலிமா இருப்பாளே ஐயனு முட்டும் பெற்று அப்படி 10 நல்ல மாதத்திலே கண்ணன் பிறக்கதற்கு முன்னாலே வந்து வாசுதேவனுடைய கனவிலே வந்து சொல்லுகிறார், என் மாயக்கண்ண ஐயோ ஐயா வாசுதேவா உங்க மைத்துனரே தலையை அறுக்க வேணுமே. ஆனால் இன்று இரவு உங்க மனைவிக்கு ஒரு பாலகன் பிறப்பானப்போ அந்த பாலகனை தொப்புள் கொடியறக்காமல் குளிப்பாட்டி நீராட்டாமல் மாவு கொடி வளைக்காமல் அப்படியே எடுத்து ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு போய் போட்டு ஆயர்வாடி பட்டணத்திலே அசோதையாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். பிறக்கும் அப்பா. அந்த குழந்தையே கொண்டு வந்து நீங்கள் அந்த தேவகியால் பக்கம் ஓட்டீர்களே. ஆனால் அந்த பாலகன் அங்கே இருந்து உம்ம மைத்துனர் அப்படியே ஆகட்டும் என்று என்ன சுவாமி நிக்கிற பரிகாரம் செய்யும் பொருட்டு என் மாயக்கண்ணன் எப்படி பிறக்க போறார் தெரியுமா? எப்படி சுவாமி? நாளான நாளையிலே நல்லாவணி மாதத்திலே அஷ்டமி நவமி திதியன்றே சாமனடு சாமம் போலே சாமம் போலே அந்த சரிய சாம வேளையிலே சாமனடு சாமம் போலே பனிரெண்டு மணியளவில் அஷ்டமி நவமி திரியனிலே ஐயா மாலை சுத்தி பிறக்காரே ஐயா பிறக்க போறே மாய கண்ணனான என்பருமா போறாரே கொடி சுத்தி ஐயா பிறக்க போறா கோவால கண்ண என்பருமா கோவால என்பருமா கொடியா வயருளைந்தே யாய் வயருளைந்தே ஒரு ஆண் குழந்தை அங்க வயருளைந்தோ தெய்வமே கொடி தொடியா வயருளைந்தே ஒரு குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தா பிறந்ததோரே குழந்தையாதே மாவு கொடி சுத்தி பிறக்காரே ஐயா பிறக்காரே மாய கண்ணனார என்பருமா ஐயா பிறக்காரே ஐயா 7 நல்ல
நல்ல நிறத்தோடே ஏயா நிறத்தோடே சங்க சக்கர கைய ஓடியா ஐயா நிறத்தோடோ அவருக்கு கீறி விட்ட நாமங்க ஏ கிளி மூக்கு வாயனகோ ஐயா குவாதி விட்ட நாமங்களா ஏ குவாவான கண்ணனுக்கு ஏ கண்ணனுக்கு ஏ பச்சை மாலா பிறந்திருக்கா குவால கண்ணனுக்கோ ஐயா உலகத்தை ஆள்வதற்கு 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 என்னை ஆள்வதற்கு எந்த உலகம் தான் பிறந்தா ஐயா ஆள்வதற்கோ அப்படியே மாயக்கண்ணனாகிய கோபாலக்கண்ணன் ஆமா தேவகியாளுடைய திருவயத்திலே 8வது மைந்தனாகவே வந்து அவதாரம் செய்தார் செய்தார் அயர்வாடி பட்டணத்திலே ஆயன் மாயன் கண்ணனாகப்பட்ட என் பெருமாள் ஆமா சொன்னபடி ஆமோ அங்கே அடிதொடியா வயருளைந்து வயருளைந்தோ ஐயா அடிதொடியா வயருளைந்தோ ஐயா வயருளைந்தோ ஐயா ஆதி சத்தியமா தான் பிறந்தாயா ஐயா வயருளைந்தோ ஏ வேள நல்ல வேள ஐயா ஏ மாயவா கோவாலா நாராயணா நரசிம்மா உலகத்தை ஓரடியாக அளந்த உலகளந்த மாயவா மாயவா உனக்கு வேள நல்ல வேள ஐயா ஏ வேள ஐயா பச்சை மாலே ரகுராமா ரகுராமா ஏ வெண்ணை உருடியே தின்னவர தின்னவர ஏ தின்னவர தின்னவர ஏ மண்ண அள்ளியே தின்னவரே ஐயனே தின்றவரே ஐயா போடு நம்ம ஒரு குளவை கொலை போடுங்கம்மா என்னம்மா போடுதியா ஐயா போடுங்கம்மா ஒரு குளவை போடுங்கம்மா ஒரு குளவை ஆயனான என்பருமா ஆயனான கோபால அச்சுதன்னா என்பருமா கிரி விட்ட நாமங்களா கிரிமூக்கு வாயனகா ஏ மாறார கோபால கிரி மலையதான பொன்னால பூணூலா ஒன்பதித்த ஆயர் குணம் பிறந்தவர ஆயர் கண்ண மாயவரே ஆடாத பசுக்களத்தா ஆட வைத்து பார்த்தவர கிரி வனமதியில என்பருமான் கோபால சீங்குடல கையில் எடுத்தோ சீதாத அடுமையா அண்ணனுமா தங்கையுமா ஆடி வேலையாடி வாரா சாமனடு சாம போல மாயவரே என்பருமா வாரார கோபால கோகுலத்த காத்தவர கோபால கண்ணனையா பச்சை நல்ல உரையழக பச்சைமால் என்பருமா என்பருமான் கோபால நாமங்களா மூக்கு வாயலகா ஆயர் குலம் பிறந்தவர ஆயக்கண்ண கோபாலா பச்சைமால் என்பருமா பச்சை நிறம் கொண்டவள
சக்கராயுதங்களும் பிறந்திருக்காயே நிறத்தோடு ஏ மாயவெந்தான் கோபாலன் ஆயர்வாடி பட்டணத்தில் ஆடுமாட மேய்த்தல்லவோ ஏ மேய்த்தல்லவோ என்ன ஆய கண்ணு மாறாரே ஏ மேய்தல்லவோ ஆரீரரீ ராராரோ ராராரோ ஆரீரரீ ராராரோ ராரோ ராரோ பார்க்கடலில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சை மாலை கோபமாயா பள்ளி கொண்ட யாழைகடலில் சயனம் செய்யும் ஆயமாயா கோபாலா அச்சுதனே வருமையா குண்டகிரி மலையத்தானே கோபாலே புரட்டி கம்ப கொண்டல்லவோ உடையாக பிடித்தவரே யாடாதே பசுக்களத்தான் பச்சம்மாளும் ஆட வைத்து பார்த்தவரோ மேயாத பசுக்களத்தான் மாயக்கண்ணே மேய வைத்தே பாப்பவரோ உரியில் உள்ள வெண்ணையல கோபால உடைத்து திம்பாரோ பால் தயிரே வெண்ணைகள பச்சம்மாளோ கோபால பாலோட அருந்துவாரோ சிங்குளே கையிலெடுத்தோ எண்டருமா கோபால சிறையெங்க ஊதுவாரோ யாரீரரி ராராரோ ராராரோ ஆரீரரி ராராரோ உனக்கு தொட்ட நாமோ தொன்னித்தானா கோபாலா கண்ணனுக்கு இட்ட நாமோ 27 அவர் பட்ட
சாத்தி பச்சை மாலா வாராரே பழக ஜாதி என் உலகத்தையே அளந்த கண்ணா என் கோவள கண்ணா என் மாய கண்ணா பாண்டுரங்கா பச்சை மாலை பாரி வேட்ட ஆடி வாரோ ஆராரோ உனக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி கோவாளனே என் கண்ணனுக்கு தக்க பெற கமண்டலமா ஆராரோ ஐயா உரியில் உள்ள வெண்ணைகளை கோவாளா உனக்கு வெண்ணெய் எங்க ஐயா ஆமா ஐயா உரியில் உள்ள வெண்ணைகளை திருடி திம்பாரோ அந்த யமுனை நதி கரையோரோ ஆடு மாட மைப்பாரோ கரையோரோ ஆண்ட பெருமாள் யாடு மாட மேய்த்தவர் தான் ஆயமாய கோபால அந்த தேவேந்திர ஆனவத்த அடக்கியதோ ராயக்கண்ணா ஆராரோ ஐயா ராரி ராராரோ ராரி ரரி ராராரோ உனக்கு 5 தலை சென்னாகோ கொடையாக பிடித்திடுமா சென்னாகோ யா 10 தலை சென்னாகோ கோவாளனுக்கு படமாக எடுத்திடுமா சென்னாகோ தீராத வினைகளைத்தான் கோவாள திருநீரா தீர்த்து வைப்பா அவர் மாறாத மாயவரோ வஞ்சனையால் மாத்தி வைப்பா உனக்கு தொட்டனாவோ துண்ணி தொண்ணா மாயக்கண்ணா இட்டனாவோ 27
கோபாலக்கண்ண ஆமோ தேவையாளுடைய திருவயத்திலே வந்து ஆமோ 8வது மைந்தனாக அவதாரம் செய்தார்கள் செய்தார்கள். அப்படி 8வது மைந்தனாகவே அவதாரம் செய்த போது ஆமோ என் மாயவன் என் பெருமான் கோபாலக்கண்ணனாகப்பட்டவரை சுவாமி அப்படியே அந்த மாயவன் சொன்னபடி சொன்னபடி ஆயர்வாடி பட்டணத்துக்கு தொப்புள் கொடி அறுக்காமல் குளுப்பாட்டி நீராட்டாமல் நீராட்டாமல் என் மாயக்கண்ணனாகிய கோபாலக்கண்ணனை பேளக்குடையிலே தூக்கி வைத்து ஆமோ பச்சை மாலை ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு போய் போட்டார்கள். அங்கே ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது. அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து மாயக்கண்ணனை அங்கே போட்டு விட்டு எங்கே கொண்டு வந்து போட்டார்கள்? தேவகியாளுடைய இடம் அதற்கு வந்து போடுதாரு வாசுதேவன். அப்படி தேவகியாளுடைய இடத்திலே போட்ட போது மறுநாள் காலையிலே விடிந்தது. தாய் கிழவியானவள் தூக்கி தொப்புள் கொடி அறுக்காமல் குளுப்பாட்டி நீராட்டாமல் அப்படியே தேவகியால் பெத்தெடுத்த பிள்ளை மாதிரி கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்தா. கம்சா பிள்ளை ஆண் பிள்ளை தானடா பிறக்கும். உன் தங்கச்சிக்கு 8வது குழந்தை பெண் பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளையை விட்டு விடைமன்னா சரிதா. ஏ தாய் கிழவி, எந்த பிள்ளை பிறந்தால் எனக்கு என்ன 8வது மைந்தன் என்னையே கொள்வார் என்றார். அதனால 7 குழந்தைகளை நான் ஒரு விதமாக அடித்துக் கொண்டேன். இந்த பிள்ளைய நான் ஒரு விதமா அடிச்சு கொள்ள போறேன். சரிதா. கமசமுடி ராஜமன்னனானவன் உறவாலை ஊனினான். தலையை 3 தரம் பிடித்து சுத்தி ஆகாய மார்க்கமாய் விட்டறிந்தான். ஆகாயத்திலே எரிந்த பிள்ளை கமசராஜன் நெஞ்சிலே ஒரு எத்தியது. அடே கம்சா, உன் தங்கைக்கு பிறந்தவள் நான் இல்லையடா. நான் இல்லையப்பா. எங்கள் அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே 1000 வீட்டு யாதவர்களுக்கு அதிபதியாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவன் 8 வயதிலே வந்து உன்னை வதை முடிப்பான் என்றார். எங்க அண்ணன் உன்னைய கொன்னு வதை முடித்து வருவது வரைக்கும் மலையாள தேசத்திலே மலையாளத்து பகவதியாகவும் கன்னியாக சென்று கன்னி குமரியிலே போய் நான் அமர்வேன் என்று சொன்னால் பார்வதி. அப்படியே பார்வதா தேவியானவள் சொன்னபோது ஆயர்வாடி பட்டணத்திலே என் மாயக்கண்ணன் பிறந்தபோது அப்படி மாயக்கண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் செல்ல மகன் ஆண் பிள்ளை பிறந்தார் என்றோ ரேவதி அம்மா, அடுத்த வருஷம் ஆண்டவனே மாயக்கண்ணனேன்னு வில்லு வச்சாலும் சரி, நீங்க வேற வில்ல கூப்பிட்டாலும் சரி, கண்ணன் பிறந்ததுக்கு சீனி பழம் செலவழிக்கணும் பாத்துக்கோங்க. மாயக்கண்ணன் பிறந்ததுக்கு ஒரு சாக்லேட்டாச்சும் கொடுக்கணும்ல, இனிப்பு ஏதாச்சும் செலவழிக்கணும் பாத்துக்கோங்க. என்னமா எல்லாரும் அடுத்த வருஷம் கடவுளேன்னு செலவழிச்சு துட்டு பிரிச்சு ஒரு லட்டு இல்லாட்ட ஒரு முட்டையாச்சும் இனிப்பு பண்டம் கொடுத்துருங்க பாத்துக்கோங்க. மாயக்கண்ணன் பிறந்தார் என்று ஆயர்வாடி என்னும் பட்டணத்திலே வந்தோ செல்ல மகன் பிறந்தார் என்றே செல்ல மகன் பிறந்தார் என்றோ செல்ல மகன் பிறந்தார் என்று பேரந்தார் என்று சீனி பழஞ்செலவு செய்தார் சீனி பழஞ்செலவு செய்தார் ஆமையோ சொல்லண்ணா பணஞ்செலவு செய்தார் பணஞ்செலவு செய்தாரே. ஆமையோ பிறந்தார் என்று அவரோ அள்ளி பணஞ்செலவு செய்தார்
பச்சை மால் பிறந்தார் என்று பாலும் பழஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் பாலும் பழஞ்செலவு செய்தார் செலவு செய்தார் அவரோ பாடு பல செலவு செய்தார் ஐயா நாராயணம் பிறந்தார் என்றோ ஆயர்வாடி பட்டணத்தில் சோதையா பெண்ணவர் நந்த கோணரானவர் பாலும் பழஞ்செலவு செய்தார் செல்ல மகம் பிறந்தார் என்றோ அங்க சீனி பழஞ்செலவு செய்தார் பொன்பொருளும் வஸ்திரமா புகழோடு செலவு செய்தார் அன்னதான சொரணதானோ ஐயா அன்னதானம் சொரணதானோ அள்ளி செலவு செய்தார் அள்ளி செலவு செய்தார் கோபாலுக்கு அன்னதான தோரணதான அள்ளி செலவு செய்தார் அவரோ செலவு செய்தார் அன்னதானங்கள் சுரணதானங்கள் ஆதானங்கள் போதானங்கள் வஸ்திர தானங்கள் எல்லாம் செலவு செய்து ஆமோ ஆயவன் மாயக்கண்ணன் வந்து பிறந்தார் என்றோ ஆமண்டே யாமனா ஒத்தைக்கு ஒரு பாலகன் எப்பா ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ஊரை காக்க வந்த என் உத்தமன் உலகளந்த மாயக்கண்ணன் அல்லவா மாயக்கண்ணன் அல்லவா வந்து பிறந்ததற்கு சீனி பழம் என்ன அன்னதானம் என்ன அடாட வாழைப்பழம் என்ன சுரணதானம் என்ன அம்மா எவ்வளோ தான தர்மங்கள் எல்லாம் செலவு செய்தார்கள் அந்த அன்னதானம் சுரணதானம் ஆதானம் போதானங்கள் எல்லாம் செலவு செய்து அன்னதானம் போடலையோ அப்படியா அடுத்த வருஷம் போடு அப்படியா என் மாய கண்ணனுக்கு அடுத்த வருஷம் மழை பொழிஞ்சு நெல்லு விளையாட்டும் உனக்கு வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் அடுத்த வருஷம் உரியில கெட்டிங்க ரேவதி அம்மா தொங்க விட்டுருவா என் மாய கண்ணனாகிய என் பெருமாள் கோபால கண்ணனுக்கு மாய கோபால அயர்வாடி பட்டணத்து மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போடு செலவு செய்தார்கள் அப்படியே தொப்புள் கொடி அறுத்தாங்கள் கோபாலனுக்கு குலவை போட்டார்கள் ஒரு குலவை போடுங்க பாப்போம் எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்ப 5 குலவை ஏப்பா பொட்ட பிள்ளை குலவை போட தெரியாதோ ஊழதான் விடுவா உன பொட்ட பிள்ளை பிறந்தா 3 குலவை பார்த்துக்கோ போடுவாங்க என் மாய ஆத்தா என் காது பிச்சிடுது என் மாயவன் கோபால கண்ணனாகப்பட்ட கண்ணனுக்கு கோபால கண்ணனுக்கு தொப்புள் கொடியறுத்து குலவைகள் போட்டார்கள் ஆயர்வாடி மக்கள் எல்லாம் சரிதா அப்படி குலவைகள் எல்லாம் போட்டு மாய கண்ணன் வந்து பிறந்த 16வது நாளையிலே சரி அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே பேர் எப்படி சூட்டுகிறார்கள் நாட்டாமை நந்த கோனாருக்கு இவன் வந்து பிறந்ததினால ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எப்படி பேர் சூட்டுதாங்க நவநீத கண்ணா நாராயணா நரசிம்மமூர்த்தியே பாண்டுரங்கா பச்சமாலேன் கோபால கண்ணா கண்ணா என்று 3 தேரம் பேர் நாமங்களை சூட்டினார்கள் அப்படி மாயவனாகிய கோபால கண்ணன் சூட்டும் போது பச்சைமால் கோபால கண்ணன் பிறந்த விவரத்தை கம்சராஜன் அறிந்தார் ஏ தங்கச்சிய என்னை கொள்வதற்கு கோபால கண்ணன் கருகுருமாம் பட்டணத்திலே பிறந்த ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வருகின்றானா இவனை நாமல் சும்மா விடக்கூடாது என்றார் மாயக்கண்ணனை. என்ன செய்யணும்? பூதகி அழைத்தார். ஏ தங்கச்சி பூதகிய என்னன்னோ வா என்றார். என்ன சுவாமி? தங்கை என்று அழைத்தா என்ன அண்ணா என்று ஓடோடி வந்தார். எப்பா குடு 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 குடுன்னு ஓடியாரா. அப்படி ஓடோடி வருகிற வேளையிலே அம்மா அண்ணா என்ன மாயக்கண்ணா என்னை எனதுக்கு அழைத்த என்றார். எதுக்கு அழைத்த கம்சா? ஏ தங்கையே என்ன அயர்வா
ஆயர்வாடி பட்டணத்திலே எண்ணெய் கொள்வதற்கு ஆமா உன் தங்கச்சி பாலகன் 8வது மைந்தனாக வந்து பிறந்து அங்கே போய் வளர்ந்து வருகிறான். ஆமா அவனே கொண்டு வந்து ஆமா வதை முடித்து நீதான் வர வேண்டும் என்றார். ஆமையா வரல ஆமா உன் தலைய அறுத்துருவோம். கத்தடி மாயவன் கோபால கண்ணனாகிய என் பெருமான் கோபால கண்ணனானவர் அவரை கொல்லாவிட்டால் நான் உன்னை இங்கே வதை முடிப்பேன் என்றான் கம்சன். உன் தலையை அறுத்து விடுவோம்னாரு. பார்த்தால் பூதகி என்ன செய்தா? இவன் கைனால போய் சாவதை விட நாமல் கண்ணனுடைய கையிலால் போய் செத்தால் நமக்கு முத்தி மோட்சம் உண்டு என்றார். எப்ப அத்தனை கிடைக்கும் என்றார். என் மாயக்கண்ணனுடைய கைனாலை மாளுவதற்கு பூதகியானவள் பூத சுரூபத்தை எல்லாம் அடக்கி உடக்கி ஒடுக்கி ஒரு 16 வயது பக்குவம் சென்ற ஆமா ஒரு இளவட்ட நிறைந்த ஆமா ஒரு 10 மாதம் முட்டும் பெட்டி ஈண்டெடுத்த தாயை போல் வருகிறார். எப்ப அவர் பெண் பிள்ளை போல் வருகிறார். வலது மார்பிலே நஞ்சுப்பாலை அடைத்துக் கொண்டு இடது மார்பிலே நல்ல வாளை கொண்டு ஆமா ஆயர்வாடி பட்டணத்துக்கு அழுது கொண்டு அசோதையால் இடத்திலே வந்தார். எப்பா கண்ணீரும் கவலையுமா வாரா. ஆயர்வாடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் என்று கேட்டார். எதுக்கு இப்படி அழுதுகிட்டு வார? ஏன் அழுதுட்டு வார? எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல என்னை ஆதரிப்பார்கள் யாரும் இல்லை என்றார். ஒருவரும் கிடையாது என்ற அசோதையானவளோ ஆமா என் இடத்திலே அடைக்கலம் கேட்டார். ஆமா அசோதையானவள் அடைக்கலமை கொடுத்து கண்ணன் பக்கத்திலே ஓடி வந்து பார்த்தால் பூதகி ஏப்பா ஓ ராமான தலைவிரி குளமா ஒப்பார வச்சு அழுதா. ஏப்பா இருந்து சீந்த ஆரம்பிச்சிட்டா. அசோதையானவள் அங்கிருந்து ஓடோடி வந்தா. ஆமா ஏ அம்மா ஓ என்னத்துக்கு அழுகிறா? எதுக்கு அழுவுத? அக்கா என்ன உன் பிள்ளையேதானா? ஆமா உன் பிள்ளையே போல எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் இன்னைக்கு இறந்து 16 நாள் ஆகிறது. நான் பாலமிருதம் சுரக்காமல் புத்திரசோகம் தாங்க முடியாமல் எனக்கு அழுதுக்கிறேன். ஆமா உன் பிள்ளைக்கு என் மகனாய் நினைத்து நான் பாலமிருதம் ஊட்டட்டுமா என்று கேட்டான். ஆமா அதற்கு என்ன? ஆமா நீ அழகா ஊட்டி என்றார். வாம்பிள்ளனா என்ன என் பிள்ளனா என்ன? ஆமோ அழகா நீ குடு என்றார். ஆமையா என் மாய கண்ணனாகப்பட்ட கோவால கண்ணனை தூக்கி ஆமா தோளிலே முத்தமிட்டு அப்படியே பூதகியானவள் என்ன செய்தா? நஞ்சுப்பால் இருக்கக்கூடிய மார்பகத்திலே வாய வைத்தார். கோபால கண்ணன் நஞ்சுப்பாலை கடவாய் வழியாக ஒழுக விட்டு நல்ல பாலை பூரா ஆமா என் மாயக்கண்ணன் குடித்தார். ஆமா பூதகிக்கு ஊன் இருக்க உயிரே வாங்கினார். ஆமையா என் மாயவன் கோபால கண்ணனாகிய என் பெருமா நரசிம்மமூர்த்தி நாராயணமூர்த்தியானவர் என் பச்சவாள் என் பெருமாள் சாக்லேட் வந்துட்டு ஐயா யார் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தா? என் மாயவன் கோபால கண்ணனாகிய என் பெருமான் பச்சமால் பாண்டுரங்கனாகிய என் பெருமான் ரெண்டு பங்கு ஆயன் மாயவன் கோபால கண்ணன் பூதகி ஊன் இருக்க உயிரை வாங்கி ஆமா அப்படியே காலால் ஒரு எத்தினார். ஆமா ஆயர்வாடி பட்டணமே மலை போல குமிந்திருக்கிறது. சதுர சரிஞ்சு கிடக்கு. கண்ட கோடாலியை கொண்டு வந்து வெட்டினார். கண்ட கோடாலியை கொண்டு வந்து வெட்டி அப்படியும் அவளுடைய சதுரத்தை யாரும் எடுக்கல. வெட்டி ஆண்டுதாங்க குறையவே மாட்டேங்குது. அப்படி குறையாமல் இருந்த போது ஆமோ என் கோபால கண்ணை என்ன செய்தாரே? காலால் ஓர் எத்தி ஆமா மாயவன் கோபால கண்ணனானவர் பூதகியானவளை தள்ளினார். ஈராரும் ஒரே உதிரமா ஓடுகிறது. அப்படி மாயக்கண்ணன் என்னைக்கு ஆயர்வாடி பட்டணத்திலே வந்து பிறந்தாரோ அன்னையில இருந்து பால் தயிர் வெண்ணெய் வைக்க சட்டியில நீதமே இல்ல. பாத்துக்கோ சட்டியில ஒரு சாமா வைக்க நீதம் இல்ல. 1000 வீட்டு கோபிமார்களும் ஒன்று கூடி வந்தார்கள். வாங்கட்டி அன்னைக்கு போய் கண்ணன் போய் ஆவலாதி சொல்லுவோம். எப்ப நீ சொல்லுவோம் என் மாயக்கண்ணனாகிய கோபால கண்ணனை ஆமோ ஆவலாதி எப்படி சொல்லவாரா? ஏ அம்மா அசோதா என்ன சுவாமி ஏ தாய் நல்லா கேளு. ஏ கோபால கண்ணா உன் மகனாகப்பட்ட கோபால கண்ணன் என்னைக்கு எங்களுடைய அரண்மனையிலே பிறந்தாரோ என்னைக்கு வந்து அவதாரம் செய்தானோ அன்னையில இருந்து எங்க வீட்டுல பால் தயிர் வெண்ணெய் வைக்க நீதமே இல்லப்பா. உரிகளையத்தை வைக்க நீதமே கிடையாது. மகனாகப்பட்ட கோபால கண்ணனுக்கு ஆமோ புத்திமதி சொல்லடி யசோதா என்னம்மா உன் மகனாகப்பட்ட கோபால கண்ணனுக்கு ஆமா நீ புத்திமதி சொல்லடி
என்ன ஏ அசோதா என்னம்மா புத்திமதி சொல்ல விட்டா பொல்லாப்பு வந்து சேரும் புத்திமதி சொல்லு சொல்லடி யசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லடி அவன் கெட்டி எங்களை அடிப்பானோ கோவால என்ன எங்களை கெட்டி எங்களை அடிப்பானோ அடிப்பதற்கு கொண்டு தாலி கட்டினான் கெட்டவும் சம்மதந்தானோ கெட்டவும் சம்மதந்தானோ இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றதே கெட்டவன் பிறந்த நாளில் மட்டும் அறியாதை இல்லை ஊரில் வெண்ணை சட்டி வைக்க நிதமில்லை புத்திமதி சொல்லு சொல்ல யசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லடி சொல்லு சொல்ல அசோதா என்னம்மா ஏ மாய கண்ணனுடைய லீலைகளை சொல்லுதங்கேளு ஆமா உன் மாயவன் கோபால கண்ணே பிறந்த நாளையில எங்களுக்கு லட்டு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாயவன் 2 பிஸ்கோட்டு சாக்லேட் தின்ட்டியலோ என் மாயவனாகியப்பட்ட கோபால கண்ணே ஆமோ மாயவன் கண்ணனுக்கு ஆமா மாயவன் கோபால கண்ணனுக்கு அப்படி புத்திமதி சொல்லாவிட்டால் பொல்லாப்பு வந்து சேரும் அசோதா ஏ அசோதா என்னம்மா உன் மகனை நீ இனிமேல அடக்கி உடக்கி வைக்கல அவன் எங்க வீட்டுக்கு வந்து எங்க தெருவுக்கு வந்து என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுதான் பாலு தயிர வெண்ணைய பூரா திடீர்னு உடைச்சு சாப்பிட்டுதான் பாத்துக்கோ ஒண்ணு விடமா இருக்கான் பொடுக்குன்னு உடைக்கும் இந்த கோபால கண்ணன் அப்படி அந்த சுழி சேட்டை பண்ணுதாரு பாத்துக்கோ அப்ப எனக்கு 500 உரி களையத்துல ஏறுதான் என் மாயவன் கோபால கண்ணனாகவன் ஆமா ஏமா ஏ கோபிமார என்ன என் பிள்ளை உங்க அரண்மனைக்கு வந்தானா என் பிள்ளை எப்ப ஏற்பட்டவன் தெரியுமா எப்படி இருக்கா ஐயா என் நாராயணா ஏ கண்ணா அங்க வா எங்க போற இங்க வாங்க ஐயா என் பிள்ளை எப்ப ஏற்பட்டவன் தெரியுமா என் கோபால எப்படி சுவாமி அப்படியா அது நிமிடம் அடிப்பா பொறு அதான் நீ இப்ப செய்த சேட்டையை போல நான் சொல்லுதேன் ஒண்ணு ஒண்ணா செய்யி என் பிள்ளை எப்பேற்பட்டவன் தெரியுமா 3 மாத்த பாலகண்டி கோபிமார உங்க புத்தன் தேடி வருவானோடி கோபிமார புத்தன் தேடி வருவானோடி கோபிமார யம கோபிமார கோபால முத்தன் தேடி வருவானோடி அவன் பால் குடிக்கும் பாலகண்டி கோபிமார ஆயர்வாடி தேடி வருவானோடி ஆயர்வாடி தேடி வருவானோடி பால் குடிக்கும் பாலகண்டி யம கோபிமார ஆயர் பாடி தேடி வருவானோடி
அவன் 4 மாச பாலகண்டி கோபிமார கோபிமார நாடாள பிறந்த வண்டி அவன் நாடாள பிறந்த வண்டி கோபிமார யம கோபிமார அவன் நாடாள 5 மாத பாலகண்டி கோபிமார கோபிமார ஆயர் குல கண்ணனடி கோபிமார அவன் ஆயர் குல கண்ணனடி கோபிமார எடி கோபிமார அவன் ஆயர் குல கண்ணனடி அவ 6 மாச பாலகண்டி கோபிமார கோபிமார ஆயர் வீடு தேடி வருவானோடி கோபிமார ஏ கோபிமார என்ன என் பிள்ளை உங்க வீடு தேரம் சென்று வெண்ணே திருட வருவானா உங்க ஆயர்பாடிக்கு வந்தானா அவன் 6 மாச பாலகண்டி ஆமா 6 மாச பாலகண்டி கோபிமார கோபிமார ஆயர்களிடம் தேடி வாரான் கோபிமார ஆயர் வீடு தேடி வருவானோடி கோபிமார யம கோபிமார உங்க வீடு தேடி ஏ அம்மா ஓ என் பிள்ளை எப்பேற்பட்ட பாலகம் உங்க வீட தேடி வருவானா உங்க வீடு தேடி வருவானா போகட்டியா ஆமா அப்படின்னு என் பிள்ளைய வச்சு ஆமா நாக்க வளட்டி சுழட்டி பேசுனா ஏப்பா ரொம்ப உருத்தோட பேசுதா 8 பேரும் என்ன செய்தா 1000 கோபிமார்கள் ஆமா இன்னைக்கு நம்மளை ஏமாத்திட்டா ஆமா நாளைக்கு என்ன செய்தான் பாப்போம் நாளைக்கு வரட்டும் அவன் வரட்டும் ஆமா என் மாய கண்ணனை என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா? வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை தான் வந்த இடத்தில் பிடிப்பே ஐயா வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை தான் வந்த இடத்தில் பிடிப்பே ஐயா கன்றுகள் கட்டும் தும்பல் கல்வனை தான் பிடித்தே கன்றுகள் கட்டும் தும்பல் கல்வனை தான் பிடித்தே கல்லுரலில் கட்டிய வைப்பே தான் கல்லுரலில் கட்டிய வைப்பே ஐயா வந்த இடத்தில் பிடிப்பே கன்றுகள் கட்டும் தும்பல் கல்வனை கன்றுகள் கட்டும் தும்பல் கல்வனை தான் பிடித்தே கல்லூரலில் கட்டிய வைப்பே கல்லூரலில் கட்டிய வைப்பே இங்கே நடந்தவர் போகும் முன்னை நடந்தவர் போகும் முன்னே என் அவனிதை என்ன செய்தா என்ன செய்தான் ஐயா நடந்தவர் போகும் முன்னை நடந்தவர் போகும் முன்னே நவநீத கோபால கண்ணன் நவநீத கோபாலக்கண்ணன் படந்ததோர் ஆடை ஒதுக்கி படந்ததோர் நாளை ஒதுக்கிய காற்றின பால் உடைத்தார் கரைந்ததோர் மோர் குடித்தார் காற்றின பால் உடைத்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் அடங்களும் தான் உடைத்தார் உடைத்தார் கோபாலனோ அடங்களும் தான் உடைத்தார் கோபாலரே வந்த இடத்தில் விடிப்பேதே கல்வனை தான் பிடித்து கண்டுகள் கட்டும் தும்ப கல்வனை தான் பிடித்தே கல்லுரலில் கட்டிய வைப்பே கோபால கிருஷ்ணனை கல்லூரலில் கட்டிய வைப்பே ஐயா
கள்ளங்கள் என்ற சத்தம் கள்ளங்கள்ளன் என்ற சத்தம் கணவன்மார் காதில் கேட்டு கணவன்மார் காதில் கேட்டு கன்றுகள் கட்டும் தும்பால் கல்வனை தான் பிடித்து கன்றுகள் கட்டும் தும்பால் கல்வனை தான் பிடித்து கன்றுகள் கெட்டு தும்பால் என்ன செய்தாங்க? எப்பா என்ன செய்தாங்க? மாய கண்ணனை ஒரு கல்லு உரல்ல பிடிச்சு இழுத்து ஆமா அப்படியே தூணை சுத்தி கட்டி வச்சுட்டாங்க. எப்ப அந்த கல் உரலோடு சேர்த்து கட்டுதாங்க. என்ன செய்தாங்க? என்ன? ஐயா கன்றுகள் கட்டும் தும்பால் கன்றுகள் கட்டும் தும்பால் கண்ணனை கண் பிடித்து கண்ணனை தான் பிடித்து கல்லுரலில் கட்டியே வைத்தார். கல்லுரலில் கட்டியே வைத்தார். பாலகிருஷ்ணனை கல்லூரில் வைத்தார். ஆயிரம் கோபிமாரும் கண்ணனை பிடித்து கல்லூரில் பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. பாத்துக்கோ ஏப்பா உரலோடு சேர்த்து கட்டுதாங்க. ஏட்டி என்னம்மா அன்னைக்கு அவன் நாக்க வளைச்சு உருட்டி பேசுனா நம்ம அசோதா. ஆமா அவன் ரோக்கியத்தை ரொம்ப பேசுனா. நந்தகோனார் அவன் ரோக்கியத்தை ரொம்ப பேசுனா. ஆமா இந்த பே நல்ல பே போல. ஏ கோபால கண்ணா ஏ கண்ணா ஓ ஏ மாயவா என்ன நீ நல்லவனா? அம்மா இவரை கல்லூரல்ல கெட்டி வச்சு ஒரு குரட்டி கம்ப வச்சு கண்ணனை அடிச்சா. இன்னைக்கு வாங்கட்டி அம்மா 1000 வீட்டு யாதவர்களிடம் போய் சொல்லுவோம். அத்தனை பேர் போவோம், அத்தனை பேர் போவோம். எந்த 1000 கோவிமாரும் ஒண்ணு போல கண்ணனை பிடிச்சு கல்லூரல்ல கெட்டி வச்சுட்டு கட்டி வைத்து விட்டு அசோதையா இடத்துக்கு ஆவலாதி சொல்ல வராங்க. ஓடியாராங்க. இவங்க அங்க வரும்போது என் மாயக்கண்ணன் என்ன செய்தாரு? கோபால் என்ன செய்தார்? கல்லு உரல்ல அப்படியே பிடிச்சு இழுத்தாரு. ஏப்பா அப்படியே இழுத்து அந்த மயில மரத்துக்கு இடையோடி வந்து உரலோட வந்து உரல அத்து போட்டு சப்பரமஞ்சல்ல வந்து படுத்துட்டாரு. ஏப்பா உறங்கிட்டு நடக்காரு. அப்படியே சயனம் செய்தாரு. ஏ ஐயா கோவாலா ஓ ஏ பச்சைமால உறங்கணும். ஏயா ஏ கண்ணா ஓ உறங்கும் போய் அப்படியே கல்லூரல்ல இருந்து இழுத்துட்டு வந்து சப்பரமஞ்சல்ல போய் உறங்கினார். ஆமா 1000 கோவிமாரு என்ன கேட்கார்கள்? ஏ அசோதா அடியே அசோதா அன்னைக்கு உன் மகனை என் வீட்டுக்கே வரமாட்டோம்னு நாக்க வளைச்சு இழுத்து பேசுனீங்க. பேசுனியம்மா. இன்னைக்கு உன் மகனை கல்லூரல்ல கட்டி வச்சிருக்கோம், கட்டி வைத்திருக்கிறோம். எப்படி கேக்கா? எப்படி கேக்கா? கண்ணனை எங்க அம்மா கோபால கண்ணனை எங்க அம்மா கண்ணனை எங்க அம்மா நவநீத கண்ணனை எங்க அம்மா கண்ணனை எங்க அம்மா கோபால கண்ணனை உந்தன் மக கண்ணனை எங்க அம்மோ எம்மா கிருஷ்ணனை எங்க அம்மா எதற்கலக்குகின்றீர் என் மகனை எதற்கலக்குகின்றீரே? ஏ கோய்மார பொறுங்க பொறுங்க. ஆமா என் மகனை நீங்க என்னது கலக்கிய? அவனை எதுக்கு கூப்பிடுறிய? அம்மா எதற்கலக்குகிறீர் என் மகனை எதற்கலக்குகிறீரே? எதற்கலக்குகிறீர் கோபாலனை எதற்கலக்குகின்றீரே? எதற்கலக்குகிறீர் நவநீதனை எதற்கலக்குகின்றீரே? என் மகனை எதற்கலக்குகின்றீரே? எம்மா எதற்கலக்குகின்றீர் கோபாலனை? எந்த மகனான கோபால கிருஷ்ணனோ 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணில 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணிலே
என்பரும் ஆளான கோபால கண்ணனோ சப்ரம் மஞ்சளில கோபாலன் ஜயன செய்கிறான் பஞ்சன மெத்தையில கோபால துறங்குகிறாங்க பஞ்சன மெத்தையில நவநீதம் படுத்துறங்குகிறான் கோபால சயனம் செய்கிறாங்க கோபாலம் பஞ்சன மெத்தையிலே கோபால ஏட்டி ஏட்டி ஏ கோவிமார என்ன யசோதா பாத்தியா அசோதாயா என்ன என்ன சொல்லுதா அவன் மவன் சப்பர மஞ்சள்ல சயனம் செய்யறான் சயனத்துல இருக்க முடியல பஞ்சன மெத்தையில படுத்து உறங்குதானா அம்மா நம்ம கண்ணனை பிடிச்ச கல்லூரல்ல கெட்டி வச்சிருக்கோம் அவங்க அம்மா படுத்து உறங்குதான்னு சொல்லுதா சொல்றாள ஏ அசோதா உன் மவன் அங்க கூப்பிடு உன் மகனை கூப்பிடு என் மவனை கூப்பிடப்பா அம்மா ஏ நாம் பெத்த மவன ஆமோ ஏ கட்டி கரும்ப யாத்தா கணுவில்லாத செங்கரும்ப 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 தித்திக்கும் தேனே திகட்டாத தெல்லமுதே ஆமோ உலகத்தே ஓர் அடியாக அளந்த என் உலகளந்த மாயவா கோவால கண்ணா நவநீதா நாராயணா பாண்டுரங்கா பண்டரிநாத பச்சமாலை பரசுராமா ஆமையோ ஆயர் குலம் மணி விளக்க ஆமையா மாதர் குலம் மாணிக்கம்ம ஆமோ ஏ கண்ணா நவநீதா நாராயணா வா வா என்று அழைத்தார் வா வா என்று அழைத்தார் பச்சை மாலை அழைத்த போது என்ன பாண்டுரங்கன் சப்பரம் மஞ்சள்ல தொட்டுல படுத்து உறங்குன பிள்ளையா வாரார் எப்ப அப்படியே நடிக்காரு எப்படி வாரா எப்படி என் அம்மா என் அசோதா எதுக்கு கூப்பிட்ட என் அம்மா என்னை யா அழைச்ச நீ எதுக்குமா கூப்பிட்ட யாமா என்னை அழைச்ச எதுக்கு கூப்பிட்ட என் அம்மா எனக்கு உறக்கம் வருது என்ன என்னத்துக்கு என்னை அழைச்சன்னு கண்ணன் கண்ணையை கலங்கி கொண்டு எப்ப அப்படியே தூங்கி எஞ்ச பிள்ளை மாதிரி வர ஒண்ணும் தெரியாம உறங்கி எந்திரிச்ச பிள்ளைய போல் வருகிறார் பச்சைமால் ஆமா வந்து என்ன சொல்லுதா என்ன சொல்றாரு ஏ மாயவா ஓ ஏ கோவாலா என்ன ஏ கண்ணாங்க வா கண்ணீர் ஏ அப்பா ஏ பச்சைமால கோபால் இங்க வாப்பா அம்மா ஏ கண்ணா ஓ ஏ ஒன்னதானே என்ன இங்க வா என்னம்மா ஏ நான் அம்மா கூப்பிடுறேன் இங்க வாடா இங்க இருக்கண்டா ஆ ஏ இங்க வாடா என்ன போகுது ஏ மாயவா ஏ கண்ணா அம்மா ஏ ஐயா இங்க வா என்ன ஏ பச்சைமால ஓ இவர்கள் வீட்டுல போய் நீ பால் தயாரெல்லாம் உண்டாயாடா இல்ல ஏ கண்ணா ஓ இவர்கள் வீட்டுல அரண்மனையில போய் நீ வெண்ணெய்கள் எல்லாம் திருடி சென்றாயா கிடையாதும்மா இல்லம்மா நான் சாப்பிடல இவர்கள் பொய் சொல்லுதா பொய் சொல்றா பொய் சொல்றா இவர்கள் எப்பேற்பட்ட கோபிமார் தெரியுமா எப்பேற்பட்ட கோவி பொல்லாத கோபிமாரம்மா அம்மா யசோதா இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா எப்பேற்பட்டவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லூராளம்மா இவர்கள் சொல்லூராளம்மா இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா பொல்லாத கோபிமாரம்மா ஏ அம்மா அம்மா பொல்லாத இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லோராள் இவர்கள் சொல்லோராள் அம்மா பொல்லாத கத கதை கத கதை எனக்கு இருட்டினில் உரியட்டுமா அம்மா ஓ ஏ அசோதா என்னம்மா எனக்கு இருட்டுல உரியட்டுமாம்மா நானே குட்டையா இருக்கேன் நானே சின்ன பையன் அம்மா எனக்கு இருட்டுல உரியட்டுமா எட்டாது இல்லையா அம்மா யசோதா ஓ இருட்டினில் உரியட்டுமா
இல்லாத வார்த்தைகளை சொல்லோராளம் இவர்கள் சொல்லோராளம் அம்மா பொல்லாத நாமலோர் அரண்மனையில் நயந்ததோர் பால் இல்லையா அசோதா அம்மா அசோதா நாமலோர் அரண்மனையில் நயந்ததோர் பால் இல்லையா நாரி போய் கொச்சை வீசும் நாயகிமார் வீட்டில் சென்று அம்மா உன் மகன் உண்பான் என்று மனதொட்டும் அம்மா நம்பாதே அம்மா அம்மா நாயகிமார் வார்த்தை தன்னையே இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லோராளம்மா இவர்கள் சொல்லோராளம்மா இவர்கள் பாதகி கோபிமாரம்மா அம்மா அம்மா பொல்லாத இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லோராளம் இவர்கள் சொல்லோராளம் அம்மா பொல்லாத அம்மா அசோதா என்னப்பா அது மட்டும் இல்ல என்ன இவங்க தெருவுக்கு நான் என் தரத்து பையங்களோட விளையாட போனோம்னா என்ன செய்வா தெரியுமா அம்மா என்ன செய்வா இனி எங்க வா என்று கூப்பிடுவா ஆமா கண்ணாணி வா வா என்பா பெண்ணே நீ போ போ என்பே அடடே கண்ணாடி வா வா என்பா பெண்ணே நீ போ போ என்பே உனக்கு வெண்ணெய் தான் தாரேன் என்பா வேண்டாம் என்று நானும் சொல்வேன் என்னைய விரட்டி பிடிக்க வந்தாள் மிரண்டு நான் ஓடி வந்தேன் அம்மா நம்பாதே அம்மா அம்மா நாயகிமார் வார்த்தை தன்னையே இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத வார்த்தைகளை சொல்லோராளம்மா இவர்கள் சொல்லோராளம்மா இவர்கள் பாதகி கோபிமாரம்மா இல்லாத வார்த்தை அம்மா சொல்லோராளம்மா பாதகி கோபிமார் ஏ அம்மா ஓ அது மட்டும் இல்ல என்னம்மா? இவர்கள் வீட்டுக்கு நான் சென்றேன் நான் வெண்ண கண்ணா வா வா என்பா நான் பெண்ணே போப்போம்பேன் பெண்ணே போ போம்பே எப்பா வெண்ணை தாரன் என்பா நான் வேண்டாம் என்று நானும் ஓடி வந்தேன் அம்மா
என்று ஆமோ ஏடி ஆமா நம்ம கண்ணனை பிடிச்சு கல்லூரல்ல கெட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா இந்த பே நம்மள ஏமாத்திட்டு வந்துட்டானே. வந்துட்டானே இவன் யாரு தெரியுமா? யாரு? இவன் இங்க பிறக்கக்கூடிய பிள்ளையே இல்ல. எங்க சுவாமி? ஏ கண்ணா, ஓ ஏ கோவால ஒன்னதாமியா, ஏ ஐயா மாயவா, அவருக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காரு கோவால. சாப்பாடு டயர்ட் ஆயிட்டாரு. ஏயா ஒன்னதான் பழத்தை பிறத்துனுங்க வா. நீ இங்க பிறக்கக்கூடிய பிள்ளையே இல்ல சுவாமி. இவன் எங்க பிறக்கக்கூடிய தெரியுமா? வடநாட்ட ஆள்வ வேண்டி கோபிமார வாசுதேவ பாலகண்டி கோபிமார நீ வாசுதேவர் பாலகண்டி கோபிமார யம கோபிமார இவ வாசுதேவ பாலகண்டி கோபிமார இவன் தட்சணத்தை ஆள்வ வேண்டி கோபிமார தேவகியா நடி கோபிமார இவன் தேவகியா பாலகண்டி கோபிமார யம கோபிமார இவன் தேவகியா பாலகண்டி உலகளந்த கண்ணனேடி கோபிமார ஊரை காக்க வந்த வேண்டி கோபிமார ஊரை காக்க வந்த வேண்டி கோபிமார யம கோபிமார இவன் ஊரை காக்க வந்த வண்டி ஆயர்வாடி கல்லனேடி கோபிமார அசோதையா பாலகண்டி கோபிமார அசோதையா பாலகண்டி கோபிமார யம கோபிமார இவாதோதையா பாலகண்டி நாடாள பிறந்த வண்டி கோபிமார நந்த கோணார் மைந்த நடி கோபிமார நந்த கோணார் மைந்த நடி கோபிமார யம கோபிமார அந்த நந்த கோணார் மைந்த நடி இவன் பார்க்கடலில் வண்டி கொண்ட கோபிமார பச்சை மால் கல்லனடி கோபிமார நம்ம பச்சை மால் கல்லனடி கோபிமார யம கோபிமார இவ மச்சமாளில் அம்மா யசோதா அம்மா உன் மகன் இங்க பிறக்கக்கூடியவனே இல்ல. ஆமோ இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் சுவாமி? ஆயர்பாடி கல்வன். அம்மா அசோதையா மைந்தன் பச்சை மால் கோபால கண்ணன் பாண்டுரங்கன் என்பெருமாள் கோபால கண்ணன் நாராயணன் பண்டரிநாதன் பாண்டுரங்கன். இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என் வீட்டிலும் கிருஷ்ணன் அம்மா உன் வீட்டிலும் கிருஷ்ணன் அம்மா அம்மா என் வீட்டிலும் கிருஷ்ணன் அம்மா உன் வீட்டிலும் கிருஷ்ணன் அம்மா நாமல் எல்லோர் அரண்மனையிலும் கிருஷ்ணம்மா கிருஷ்ணனம்மா எல்லோர் அரண்மனையிலும் கிருஷ்ணனம்மா கோபால எல்லோர் அரண்மனையிலும் கிருஷ்ணனம்மா கோபாலக்கண்ணன் ஆயர்
ஆயர்வாடி பட்டணத்திலே போய் பிறந்து அங்கிருக்கும் பால் தயிர் வெண்ணெய்கள் எல்லாம் திருடி சென்று அத்தனையும் திருடி சென்றோ ஆயக்கண்ணனாகவே ஆயர்வாடி மாளிகையிலே கொலுவிருந்து வருகிறார்.